ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தார். இப்போ நீச்சஸ்தானத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். இதனால் உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சண்டைக்கு போகிறீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துகிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து சனி பார்வையை விட்டு விலகி போகிறார். இதுவே ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவர் நீச்சஸ்தானத்தை நோக்கி போகிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதை கெடுத்துக்கிறது யார்? உங்கள் பேச்சு தான். ஸோ பேசுகிறதுல கவனமாக இருங்க.
கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா டக்குன்னு வார்த்தையை விடுறீங்க. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் குருவோடு இணைய போகிறார், நீச்ச பங்கமாக போகிறார். அதனால் இந்த குடும்பஸ்தானம் வலுவாகும். அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதில் சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு வரார், சனியால் பார்க்கப்படுகிறார். கால் பகுதியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது கணுக்கால் பகுதி, கால் முட்டிக்கு கீழே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சு குடும்பத்துக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவருக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால், குடும்ப தலைவியாக இருந்தால், உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் கணவரோட நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிரியாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது அவங்களுடைய சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் அவங்க உங்ககிட்ட அடங்கி போவாங்க. அவங்களால உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 12ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட ஃபண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஃபண்டிங் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது அதிக லாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த லாபத்துக்காக அரசாங்கத்தை ஏமாற்றாதீங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை, வரி பாக்கிகளை கரெக்டாக செலுத்துங்க. கரெக்டாக இன்வாய்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டாக பில்லிங் பண்ணுங்கள். அந்த பில்லிங்கில் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், நல்ல வார்த்தை பேசணும். அதுக்கு கூட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, துறையூர் வெக்காளியம்மனை வழிபட்டு வாருங்கள். வெக்காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு துணை இருந்ததுன்னா எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.